இப்போ நம்ம பார்க்க போகிறது ஔவையார் அருளிய தனிப்பாடல்கள். இந்த தனிப்பாடல் முதல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்களை 7ஆம் நூற்றாண்டில் தொகுத்து அதை எழுதப்பட்ட பாடலுக்கு பேர் தான் தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஔவையார் தூக்கணாங்குருவி கூடு, அரக்கு என்று சொல்லப்படுகின்ற இயற்கையான பசை, தேன் அடை, சிலந்தி வலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையை கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்தனியான திறமைகள் இருக்குது. யாரிடம் ஒப்பிட்டு பார்க்காதே, யாரையும் குறைவாக மதிப்பிடாதே அப்படின்ற ஒரு கருத்துக்காக எழுதப்பட்ட பாடல் தான் இது.